இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கடகராசி. கடகராசி அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான சிந்தனை உள்ள ஒரு ராசி. ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி இந்த கடகராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? வருகின்ற 7 நாட்களும் சாதகமாக இருக்கா, பாதகமாக அமைந்திருக்கா? தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க? வருகின்ற நாட்களில் எந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்த விஷயம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது, பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி நம்ம சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயம்லாம் முயற்சி பண்ணலாம், எந்த விஷயம்லாம் முயற்சி பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவாக கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கடகராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சிந்தித்து செயல்படக்கூடியவங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே நின்று நிதானமாக சிந்தித்து செயல்படுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக இவங்க வலம் வருவாங்க. என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும், என்னால் எல்லாத்தையும் வெற்றி பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த கடகராசி அன்பர்கள் தான். இவங்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, இதனா வரையிலும் நீங்கள் எந்தெந்த விஷயம்லாம் தடையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைத்தீங்களோ அந்த விஷயம் எல்லாம் வருகின்ற வாரத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையிருக்கு. பொருளாதாரத்தில் கூட ஒரு சிலருக்கெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். கடன் பிரச்சனை, சொத்து சம்பந்தமான பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த நிலை இனி மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புதிதாக பொருள் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்குங்க. ஒரு சிலர்லாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கலான்னு கூட நினைப்பீங்க. வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதன் மூலிமா உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சியும் மனதுக்கு ஒரு விதமான நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இரும்பு, உணவு, அதே மாதிரி மருத்துவ தொழில் சார்ந்தவங்க நல்ல ஒரு வளர்ச்சியை வருகின்ற வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த புது வாய்ப்புகள்லாம் இந்த டைம் இந்த தொழில் சார்ந்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக மசாலா பொருள், ரசாயன பொருள், விளையாட்டு பொருள் இந்த வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்களில் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க, நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். மனித வளத்துறையில் இருக்கிறவங்க, அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணியிடத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா, பணியில் ஏதாவது ஒரு உயர்வு வருமா அப்படின்னு ரொம்ப நாளாக கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க. உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் இந்த டைமுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டிங் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். நிறைய பிரிவில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆபரணம் தயாரிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கல்லூரி மாணவங்களுக்கு, அதே மாதிரி புதிய தொழில்நுட்பத்துறையில் சார்ந்த மாணவர்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த காலகட்டம் ரொம்ப யோகமான காலகட்டம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. இதனால் நேரத்துக்கு கரெக்டாக உணவு எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும். அதனால் வயிறு சம்பந்தமான பிரச்சனை, காய்ச்சல், இந்த மாதிரி சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு உடல்நிலை பாதிப்பு குறையும். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்திற்கு பால் அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி நீண்ட நாளாக ஏதாவது வேண்டுதல் வச்சு நீங்கள் நிறைவேற்றாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த வேண்டுதலை நிறைவேற்றுங்க. குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு பரிசு பொருளை இந்த காலகட்டத்தில் வாங்கி கொடுப்பீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல பொருளை வாங்கி கொடுங்க.
ஏன்னா கடந்த வாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரையிலும் பல போராட்டங்களெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த வேலையை எப்படி செய்கிறது அப்படின்னு குழம்பி போயிருந்திருப்பீங்க. இனி அந்த குழப்ப நிலை மாறும். ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப தன்னம்பிக்கையாக செயல்படுவீங்க. இதை செஞ்சால் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு நபராக நீங்கள் இனி வலம் வர போகிறீங்க. இருந்தாலும் இந்த குழப்பத்தை தாண்டி ஒரு வெற்றி இந்த வாரத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய கடமையை கண்ணும் கருத்துமாக செய்யுங்க. உங்ககிட்ட முக்கிய பொறுப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை அடுத்தவங்க கிட்ட நம்பி கொடுக்க வேண்டாம். நீங்களே அதை கரெக்டாக செஞ்சு முடிங்க. நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். நிதி நிலைமையும் ஓரளவுக்கு சிறப்பாக வருகின்ற வாரத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய கஷ்டத்துக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. சேமிக்கக்கூடிய யோகமும் இருக்குது. சந்தோஷம் இரட்டிப்பாகும். குடும்பத்துலேயும் ஒரு நிம்மதி கிடைக்கும். நீண்ட நாளாக பிரிந்த உறவுகள் கூட இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு அமையும். உறவுகளால் சின்ன சின்ன செலவுகள் வரும். இருந்தாலும் மகிழ்ச்சி நிறைய இருக்கும். இன்னுமே நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும், நல்ல ஒரு வெற்றியை பார்க்கணும், எங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, நல்ல ஒரு முயற்சி பண்ணி நாங்கள் ஒரு வெற்றிக்கு வரணும் அப்படின்னா வாராகி அம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க. ஏன்னா ராஜராஜ சோழனே வணங்கிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வாராகி அம்மனை வழிபட்டுட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே செய்வார். அதனால் நீங்களும் தொடர்ந்து வாராகி அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை இந்த கடகராசி அன்பர்கள் செஞ்சுட்டு வாங்க. இந்த கடகராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் வெற்றி பல வழியில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு அன்பு, நல்ல ஒரு ஒற்றுமை, பாசம் பொங்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு பட்டம் பதவி இதெல்லாம் வருகின்ற வாரத்தில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே உங்களுடைய வியாபாரமாகட்டும், உங்களுடைய தொழிலாகட்டும், வேலை செய்கிற இடத்துலையாகட்டும், எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவீங்க. அந்த புத்திசாலித்தனத்துக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய வாரம் அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகளுடைய படிப்புக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வருகின்ற வாரத்தில் வரும். சேமிக்கக்கூடிய யோகமும் இருக்குது. புதிதாக ஒரு தொழிலில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு ஒரு சிலர் எண்ணுவீங்க. கண்டிப்பாக முதலீடு செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் ஆக்கப்பூர்வமான அறிவு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே டைமில் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனையும் கேட்டு நீங்கள் செயல்படுறது நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உதவும். யாரெல்லாம் உங்களுக்கு பகையாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இப்போ உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. அரசாங்கத்துறையிலிருந்து கூட நல்ல ஒரு அனுகூலமான பதில் வருகின்ற வாரத்தில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த சில வாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒரு விதமான குழப்பம் இதெல்லாம் இருந்துகிட்ருக்கும். ஆனால் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுப செய்தி, நல்ல ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் வருகின்ற வாரத்தில் இந்த பூசம் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம். நீண்ட நாட்களாக உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் இல்லாத இருந்திருக்கும். ஆனால் இந்த வாரத்தில் நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற வாரத்தில் நிறைவேறும். பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது. அரசாங்கத்திடம் நீங்கள் எதிர்பார்த்த அந்த அனுகூலமான செய்தி கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பை மட்டும் நழுவ விட்டுறாதீங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாகவும் ஆராய்ந்து செயல்படுங்க. ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி விவசாயம் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பொருளாதார நிலைமை ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மனதுக்கு பிடித்த ஒரு மனை அல்லது வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் அனுசரித்து செல்வாங்க. உங்களுடைய மனக்குழப்பம் படிப்படியாக குறையும். குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலம்,
நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் வங்கியில் கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாத கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க. வருகின்ற நாட்களில் ஓரளவுக்கு கட்டிட்டு நிம்மதியான வாழ்க்கை இனி வாழ இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி வாராகி அம்மனையும் வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இந்த 2 விஷயத்தையும் செஞ்சுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.